Hi friends, welcome to PRIYA's MADURAIKARANGA சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சுவையான காளான் பிரியாணி. இந்த காளான் பிரியாணி வந்து நீங்க ரைத்தாவோட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இதை வந்து நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஸ்டவ்ல குக்கர் வச்சாச்சு, அது சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா இன்னொரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதும் இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அப்புறம் பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். அது வறுப்பட்டதும் 2 பச்சை மிளகாய் கீரை எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது லைட்டாக இந்த பச்சை வாசனை போனதும் இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக வதங்கிருச்சு. இப்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நிறைய சேர்க்க தேவையில்லை, ஒரு தக்காளி சேர்த்தா போதும். தக்காளி வதங்கினதும் 200 கிராம் காளான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். காளானை சேர்த்துட்டு நல்லா இது கூடவே வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு வதக்கி விட்டீங்கன்னா போதும். மிச்சம் வந்து நம்ம அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா அது கூடவே நல்லா வெந்துடும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி வச்சது சேர்த்துருக்கேன், அப்புறம் புதினா தலை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மசாலா தூள், மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி பவுடர் சேர்க்கிறேன். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். சேர்த்துட்டு நல்லா இது கூடவே வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்க்கறதுனால காரத்தை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு காரம் சேர்க்கணுமோ அந்த அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து வதக்கினதும் ஒரு 3 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். ரொம்ப புளிச்ச தயிராக சேர்த்துடாதீங்க, அளவான புளிப்போடு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போவே வந்து இந்த காளான் வந்து 3/4 பாகத்துக்கு மேலே நல்லா வதங்கியிருக்கும். அந்த அரிசியோட சேர்க்கும் போது சரியாக இருக்கும், ரெண்டுமே கரெக்டாக வெந்திருக்கும். இப்போ இது கூடவே பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்துடலாம். நான் 3.5 கிளாஸ் சீரக சம்பா அரிசி வந்து எடுத்திருக்கேன், அதை கழுவி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. நான் இந்த கிளாஸில் வந்து 3.5 கிளாஸ் அரிசி எடுத்தேன். அதே கிளாஸில் 8 கிளாஸ் அளவு தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
இந்த மாதிரி ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. உப்பு சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு வேளை கம்மியா இருந்துச்சுன்னா தேவைப்படுற அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சு வரும்போது குக்கரை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இப்போ இதில் 3 விசில் வந்ததும் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். உங்கள் குக்கரில் நார்மலாக சாதம் வைக்கும்போது எந்த அளவு விசில் வைப்பீங்களோ அதுலேருந்து ஒரு விசில் அளவு கம்மி பண்ணிக்கோங்க. அது கரெக்டாக இருக்கும். அந்த பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ 3 விசில் ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு. பாருங்க, நம்மளோட காளான் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா உதிரி உதிரியா இருக்கு. இந்த சுவையான காளான் பிரியாணியை நீங்க லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் கொடுத்து அனுப்பலாம். குட்டீஸ் மட்டும் இல்ல, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்க மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.